நாகை மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து வேளாங்கண்ணியில் சாலை மறியலில் ஈடுபட்ட தாவேகாவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லெனின் இணைப்பில் இருக்கிறார். லெனின், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த அக்கரைப்பேட்டை, செருதூர், வெள்ளப்பள்ளம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் இன்று அதிகாலையில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது கொலை வெறிதல் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் 23 மீனவர்கள் படுகாயமடைந்து தற்போது நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மீனவர்களிடமிருந்து 10 லட்சம் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து திடீரென வேளாங்கண்ணி ஆட்சி அருகே மீனவர்கள் தாக்குதலை கண்டித்து மாவட்ட செயலாளர் சுகுமாரன் தலைமையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களை பாதுகாக்க தவறிய மத்திய மாநில அரசை கண்டித்தும் இலங்கை அரசை கண்டித்தும் அப்போது கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்திய போது இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அனுமதியின்றி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேகாவினர் வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி தற்போது தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். தாவேகாவினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் நாகை தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் சிறிது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி லெனின்.